வெல்கம் பேக் டு சேனல் ஜோப்சரி தமிழா. கேவிபி கரூர் வைசியா பேங்க் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தனியார் துறை வங்கி. இங்கேருந்து இப்போ புது வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதுவும் எழுத்து தேர்வு இல்லாமல் ஒரு இன்டர்வியூ மட்டும் வச்சு கொடுக்குறாங்க. நல்ல சேல்ரி, நிறைய இடங்களில் ஜாப் லொக்கேஷன் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேக்கன்சிக்கு தமிழ் கட்டாயம் தெரியணும் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. A to Z டீட்டெயில்ஸை தெளிவாக சொல்கிறேன். இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஸ்ட் புக்கில் இதுவரையும் இல்லாத அளவுக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகியிருக்கு. அதுவும் நம்ம கோடான தமிழ் டன்னை யூஸ் பண்ணுறப்போ அடிஷ்னலாக 12% ஆஃபர் வேறு இருக்குது. டெஸ்ட் புக்கில் மார்ச் 13 மற்றும் 14ஆம் தேதி மட்டும் ஆஃபர் போட்டிருக்காங்க. முதல் டெஸ்ட் புக்னா என்ன ப்ரோ அப்படின்னா, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பேங்கிங் எக்ஸாம், ரயில்வேஸ் எக்ஸாம், இன்சூரன்ஸ் எக்ஸாம்னு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதற்கு தேவையான கிட்டத்தட்ட 1,50,000 ப்ளஸ் மார்க் டெஸ்ட்டு, 30,000 ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ராக்டிஸ் கொஸ்டின், ப்ரோ லைவ் டெஸ்ட்டு, இது போன்ற விஷயங்களை 1 இயர் வேலிடிட்டியில் ரொம்ப கம்மியான விலையில் தராங்க. இந்த டெஸ்ட் புக் ப்ராசஸ் மூலமாக நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர, அதை டச் பண்ணி டேரெக்டாக உள்ளே வந்துருங்க. இந்த இடத்துல அப்ளை கூப்பன் அப்படிங்கிற டேப் இருக்கும். அதில் நம்ம கோடான தமிழ் 10 அப்படிங்கிற கோடை கொடுத்து அப்ளை கொடுக்கறது மூலியமா உங்களால் இயர்லி பாஸ் ப்ரோவே வெறும் 395க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட 365 டேஸ் வேலிடிட்டி உள்ளது. இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது. நான் சொல்கிறேன்னு இல்லை, நீங்களே நிறைய செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள், ரிவ்யூஸ் பாருங்கள். இந்த டெஸ்ட் புக் பற்றி நிறைய பேர் பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் புக் பாஸ் ப்ரோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணுங்கள் டெஸ்ட் புக். ஓகே, கம்மிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன். இந்த கேவிபி பேங்க்கை பொறுத்தவரையும் எப்பயுமே இவங்களோட கெரியர் பேஜ் வந்து ப்ராப்ளத்தில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் டேரெக்டாக கேவிபி கெரியர்ஸ் பயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே லிங்க் தரேன். உள்ளே வந்தால் இது மாதிரி ஒரு பாப்பப் வந்து வரும். இந்த கேவிபி கெரியர்ஸில் உள்ள ஆஃபர்ஸ் மட்டும்தான் ஒரிஜினல், மீதி எல்லாமே வந்து நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ உள்ளே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு ஜாபோட அப்ளை ஆன்லைன் கிளிக் ஹியர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு போர்ட்டல் வரும். இதில் வியூ ஆல் ஜாப்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இந்த 2 ஓப்பனிங்ஸ் இதுதான் இப்போதைக்கு இருக்குது. அந்த வெளியில் ஹோம் பேஜில் உள்ளதெல்லாமே கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 ஓப்பனிங்ஸ் மட்டும்தான் இப்போ லைவில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக இந்த பேஜுக்கு வர லிங்கையுமே கொடுத்துட்றேன். ஆனால் சில டைம் அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகாது. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் போட்டப்போ ப்ரோ வெப்சைட் போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் டேரெக்டாக கேவிபி கெரியர்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணி அப்படி உள்ளே வந்தாலும் ஓகே தான். முதல் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் அப்படிங்கிற ரோல். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனண்ட் ஓப்பனிங்ஸ் தான் எடுக்கிறாங்க. டெம்பரரியோ கான்ட்ராக்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த கேவிபி பேங்க்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு தனியார் துறை வங்கி, அதாவது பிரைவேட் செக்டார் பேங்க் தான். பட் வந்து நல்லா ஆப்ரேட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு முன்னணி வங்கி தான். இங்கேருந்து இப்போது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் SBG அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேட்டகரியில் வந்து எடுக்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் ஆர் விர்ச்சுவல் இன்டர்வியூ. பர்சனல் இன்டர்வியூவாக இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே நீங்கள் வர மாதிரி இருக்கும். விர்ச்சுவல் இன்டர்வியூ அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து உங்கள் லேப்டாப் மூலமாக நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆஃபர் தான், சேலரி நெகோசியேஷன், டேட்டா, அதுக்கப்புறம் ஆன்போர்டிங், போஸ்டிங் தான். ஸோ இந்த மெடிக்கல் செக் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கக்கூடியது தான். ஸோ ஆஸ் அ ரிலேஷன்ஷிப் மேனேஜராக உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஒரு 25,000 ப்ளஸ் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ், ரிட்ரைல்ஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நியூ கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வந்து லீட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள். லீட்ஸ் இன் த சென்ஸ் நேம் பாருங்கள், ரிலேஷன்ஷிப் மேனேஜர். அதாவது உங்களுக்கு நிறைய அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அவங்களோட நீங்கள் தொடர்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய ஸ்கீம்ஸை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ்னால் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போன்ற விஷயங்கள் தான். அதாவது இந்த கேவிபி பேங்க்கில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் இந்த சென்ஸ் இங்கே வந்து நீங்கள் ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இவங்களோட அந்த பிளான்ஸ், ஐ மீன் ஒரு FD RD, இதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்படி ஆகுது. அப்புறம் வந்து இவங்களோட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், எப்படி உங்களோட கேவிபி ஆப்பு, அதில் எப்படி அதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களை வந்து நீங்கள் மக்களிடையே கொண்டு போகிறது தான் அஸ் அ ரிலேஷன்ஷிப் மேனேஜராக உங்களோட ப்ரைமரி ரோலாக வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து கஸ்டமரோட KYC இது போன்ற விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணுறது, இது எல்லாமே. ஓகே,
நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பாருங்கள். ஏதோ ஒரு டிகிரி இல்லை ஏதோ ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாமா, பட் வந்து 60% கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எனி டிகிரி ஆர் எனி பிஜி டிகிரி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மினிமம் 60% ப்ளஸ் லோக்கல் லாங்குவேஜில் நல்ல நீங்கள் வந்து கன்வர்சண்ட்டாக இருக்கணும். அதாவது நம்ம தமிழ்நாடு, ஸோ தமிழ் கட்டாயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கிறது முக்கியம். பட் இந்த ரோலுக்கு மினிமம் 2 to 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஏதோ ஒரு பேங்க் அப்படி இல்லைன்னா என்பிஎஃப்சியில், அது எங்கேயா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா இது ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலே போதுமானது. தனியார் துணை வங்கி, அதாவது ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், இது மாதிரி ஏதோ ஒரு வங்கியில் கேவியில் கூட வங்கி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஓகே. இல்லை என்பிஎஃப்சி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டட்ஸ் பிரான்ச்சஸ்லாம் இருக்கும்ல, ஐ மீன் இந்த முத்தூட் இந்த மாதிரி இதுலேயுமே. ஸோ இது எல்லாமே வந்து அதில் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டேரெக்டாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேஜை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடலாம். ஸோ அக்ராஸ் மேஜர் சிட்டிஸ் இன் இந்தியா, ஸோ தமிழ்நாட்டிலையுமே நிறைய சிட்டிஸில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா. ஸோ டேரெக்டாக நீங்கள் அப்ளை நவ் கொடுத்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் புதுசாக இந்த கேவிபியில் ரிஜிஸ்டர் நவ் நியூ யூசர் கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வெப்சைட் கொஞ்சம் ரொம்பவே இஷ்யூவாகவும் ஸ்லோவாகவும் தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் நேரம் டைம் விட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ரோல் பேங்கிங் அப்ரண்டிஸ் அப்படிங்கிற ரோல், அதுவுமே வந்து உங்களுக்கு லைவில் இருக்குது. வர 31/3 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் உங்களுக்கு 1 year அப்ரண்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு டிகிரி, பட் இன்ஜினியரிங் டிகிரி தவிர வேறு எந்த டிகிரியாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ், தமிழ் நாலேஜ் எல்லாமே தேவை. 20 to 24 வயசு வரை உள்ளவங்க மட்டுமே இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஏஜ் லிமிட்குள்ளே நீங்கள் எந்த இயர் பாஸ்வேர்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா ஒன்லி 1 பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேவி ரிலேட்டடான அந்த ப்ராடக்ட்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ், இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு கெயின் பண்ணி தருவாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், கஸ்டமரோட எப்படி கஸ்டமருக்கு அசிஸ்ட் பண்ணுறது, அவங்களோட குவரிஸில், இது போன்ற முழுக்க பேங்கிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லா நாலேஜுமே இவங்க வந்து இந்த இடத்துல உங்களால் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மாதம் 10,500 உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாகவும் 1 year வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த 1 year மட்டும்தான். அதுக்கப்புறம் அங்கே உங்களை வச்சுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியலை, ஏன்னா இது வந்து ஒரு அப்ரண்டிஸாக இருக்கிறதுனால. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஏதாவது பேங்கிங் ஆர் என்பிஎஃப்சி செக்டார் போயிட்டு அங்கே ஒரு 1 or 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணால், இப்போ நான் ப்ரீவியஸாக ஒரு ரோல் காமிச்சல ரிலேஷன்ஷிப் மேனேஜர், அதுக்கெலாம் பாருங்கள் மினிமம் 2 or 3 years தான் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த ரோல் அப்படியே இது ரிலேட்டடாகவே பேங்கிங், என்பிஎஃப்சி இந்த மாதிரி இதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போயிடலாம். ஓகே, இதுதான் இந்த ரோலோட கான்செப்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். வெப்சைட் ஒர்க் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.